Hey guys, good morning. Morning, sir. Morning. Hi. Morning, sir. Morning. Hi Praveen. Good morning. Morning, sir. Hey, Praveen, நேற்று உங்கள் மெசேஜை மிஸ் பண்ணேன் ஆக்சுவலி. ஓகே, here's the thing. I normally miss all the messages. ஏன்னா there will be two mobiles. இது வந்து நம்ம சேனலுக்குள்ளது, இது வந்து என்னோடது. Okay, okay. கேரி திஸ் மொபைல். ஸோ அதனால மோஸ்ட்லி அந்த மெசேஜஸ்லாம் மிஸ் ஆகிடும். ஓகே, நைட் காலையில் எழுந்து தான் பார்த்தேன் அந்த அவசர மெசேஜ் அப்படின்னா. ம். இப்போ எனத்திங் இம்பார்ட்டன்ட்? இல்லைங்க சார். ஜஸ்ட் பைத்தான் கைடன்ஸ் வேணும். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அது சிம்பிள். ம். இருக்கிறது W3 schools. Let me share my screen. ஆ. சரி, there are multiple ways. பைத்தான் வந்து நீங்க என்ன மாதிரி படிக்க போறீங்க அப்படின்றது தான். ம். this வெப்சைட் W3 schools தான். ஓகே. பைத்தான் அப்படின்னு போனீங்கன்னா ஃபுல் இதுமே வந்து அவன் வந்து ஒர்க்கபிள் எக்ஸாம்பிள் சொல்ல கொடுத்துருப்பான். ஓகே. அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன இது வேணுமோ எல்லாமே இவன் கொடுத்துருப்பான். Okay. நான் பைத்தான் படிக்க ஆரம்பிச்சு இந்த சைட்ல இருந்தான். ரொம்ப நல்லா Okay. இருக்கும். எல்லா Okay. லாங்குவேஜஸும் ஓகே. ம். See, they are also having Excel, Django, NumPy, almost எல்லாமே இருக்கும். ஓகே. But it's a very extensive இது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஓகே. ஓகேங்களா. So these ம். have these animations. டேட்டா செக்ஷன் கொண்டு வந்துட்டாங்களா? ஓகே, இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. I'll explore this. ஈஸியாக கொண்டு வந்திருக்கேன். ஓகே, குட். இந்த சைட் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை எனக்கு இந்த சைட் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ டு த சேனல். பிளேலிஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். பைத்தான் இருக்கு இல்லையா, அது அந்த இதில் இருக்கக்கூடிய அதே கண்டென்ட் தான் இங்கேயே இருக்கும். பிகாஸ் நான் இந்த டுட்டோரியல் பிளேலிஸ்ட் போடும்போது அங்கேருந்து ரெஃபர் பண்ணி போட்டது தான் அது. பைத்தான் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உப்ஸ் கான்செப்ட் வாங்க. ஓகே. ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த 27 வீடியோஸ். ஏன்னா இது நான் எடுத்தது மோஸ்ட்லி இம்ப்ரெஸ் ஆனதே வந்து அவனோட இதில் தான். ஓகே. டேட்டா இதெல்லாம் இருக்கு இல்லையா. ம். ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அவனோட சைட்ல இருந்து எடுத்த கண்டென்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அவன்கிட்ட தான் படிச்சுட்டு இருக்கேன் நான். ஓகே சார். ஓகே, ம். ஸோ யூ கேன் ரெஃபர் டு திஸ் ஒன். ஓகே. ஆ. ஓகே. பட் திஸ் கை இவங்களோட சைட் ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான். ஓகே. ஐ ஆல்வேஸ் நான் பர்சனலாக இதில் தான் படித்தேன் ப்ரோக்ராமிங்கோட பேசிக்ஸ். அட்வான்ஸ் லெவல்ஸ் போகும்போது ஆப்வியஸ்லி தட் வில் கம் வித் ப்ராக்டிஸ். நீங்கள் நிறையா கோட் அடிச்சு சர்வீசஸ் போட்டு பார்க்கும்போது வரும். பட் உங்களோட பேசிக்ஸ் பைத்தான என்ன, எப்படி ஒரு இது இருக்கா, அது என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்கள் இதில் இருந்து படிக்கலாம். பட் Okay. மை சர்ப்ரைஸ், these guys have brought in the brought in the data success algorithms, which I'll have to explore. இந்த அனிமேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். This is what I always wanted to do in data success algorithms. ஆனால் அனிமேட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட ரிசோர்ஸ் இல்லாதனால அப்படியே விட்டேன். See, these guys have spent good amount of time. Right? This site is. You see the way these guys are thought. இதெல்லாம் வந்து நாம நார்மலாக பண்ணோம் அப்படின்னா நியூமரிக்கல் வேல்யூ போட்டு பண்ணுவோம். அவங்க வந்து அந்த இதையே வந்து இப்படி ஒரு பிக்டோரியலாக இருக்கும். எப்பவுமே வந்து பிக்டோரியல் நீங்க பண்ணும்போது ஆப்வியஸ்லி யுவர் மைண்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஓகே, அதனால தான் rather than me doing a slide, I always go for Wacom tablet. ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து really good job. And these contents are available free of cost as well. Maybe அவங்களோட இது ப்ரீமியம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். They also have a section for teachers. Okay. Okay.
I'll explore these cases. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. It's really good website. I'll suggest for all the freshers. Okay. நான் ஆரம்பிச்சது அங்கே தான் ஆரம்பிச்சேன், to be honest. ஓகே, சரியா? ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா நாம ஒரு செஷன் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த டைம்ல அதுக்குள்ள நம்ம அது மிஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸ் முடிச்சிருவோம். இந்த மேக்குள்ள எப்படியே முடிச்சிடலாம். ஓகே, ஏன்னா இன்னைக்கு எலாஸ்டிக் நெட் முடிஞ்சதுன்னா நாளைக்கு அடுத்த ஒரு 3 செஷன் பிளானிங் ஃபார் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன். அப்படிங்கும்போது வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மோஸ்ட்லி பை ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வில் பி ஃபினிஷிங் லாஜிஸ்டிக் ரெகுலேஷன். அதோட மிஷின் லேர்னிங்கோட பேசிக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிடும். என்ன, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மிஷின் லேர்னிங் ஃபர்தராக போயிட்டு அப்புறமா பைத்தான் ப்ரோக்ராமிங் குள்ள போகலாம். ஓகே, சரி. ஓகே, இன்னைக்கு செஷனுக்குள்ள வரலாம். இன்னைக்கு என்ன செஷன்? What are you planning to learn today? Elastic net இருக்கு. Elastic net ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் கிளாஸ் வந்துச்சு. Okay, elastic net. ஏன் elastic net? We have rich, we have answer. Why do we need elastic net? Come on. Why do we need elastic net while we have rich and elastic? சரி, ஓகே. சொல்லு. இல்ல, நமக்கு ஃபீச்சர்ஸோட இம்பார்ட்டன்ஸும் வேணும், அப்புறம் ஓவர் ஃபிட்டிங்கும் ஆகாம இருக்கணும். சரி, அப்ப நீ லாஸ்ட் அப்படிதானா? இல்ல சார், லாஸ்ட் ஓவர் ஃபிட் ஆக விடாது. உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அப்புறம் ஏன் எலாஸ்டிக் நெட் எனக்கு வேணும்? ரெண்டும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தா ஹேண்டில் பண்ண பெட்டரா இருக்குமா சார்? லாஸ்ட் தான் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தா ஜீரோ ஆக்கி விட்டுருவோம்ல, அன்வான்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாம். எஸ். ஓகே, லெட் அஸ் டேக் a look. ரிச்சோட கேரக்டர் என்ன? error component. Just put it out characters. Which one is the regularization? Regularization எப்படி பண்ணது? How does it do regularization? Regularization எப்படி நடக்குது? There's no right or wrong answer. I want an answer. How are we doing regularization? So we're bringing in one more error component. Exactly, you are adding one more error component. See, guys, you have to, how to say, you have to talk only, then I will know what you guys know and what you guys don't. சரியா? நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா I will never know what you guys know. Okay? And I will, and you always should understand, இது வந்து எல்லா training class sessions like a problem. Trainers will always operate on the assumption you got the point. Although they ask, உனக்கு புரிஞ்சுதான் கேட்டா கூட, unless until you specifically say இல்ல எனக்கு புரியலன்னு சொல்லாத வரைக்கும் trainers will operate on the assumption students got the point அப்படிங்கிறதான். Okay? Because ஒரு ஸ்டூடெண்ட் 2 ஸ்டூடெண்ட்னா அவங்களால ஒரு ஸ்டூடெண்டோட அந்த கெப்பாசிட்டி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, வி ஆர் லைக் எத்தனை பேர்? மொத்தம் 8-9 பேர் இருக்கீங்க இந்த செஷன்ல. இன்னைக்கு 5 பேர் இருக்கீங்க. இன்னும் ஓவரால் ஆவரேஜா பாத்தீங்கன்னா 8 people இருக்கிறீங்க. அண்ட் யூ ஆல் ஆர் இன் டிஃபரெண்ட் பொசிஷன்ஸ், டிஃபரெண்ட் ஜாப்ஸ், டிஃபரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ். ரைட்டா? உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலையான்னு நீங்க நான் கேட்க கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்றதை வச்சுதான் என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். யூ கைஸ் டோன்ட் ஆன்சர், ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு ஆப்ரேட் ஆன் அசம்ப்ஷன் யூ கைஸ் காட் த பாயிண்ட். ஓகே, அண்ட் இதுல என்ன ஒரு இம்பாக்ட் ஆகும் நான் சொல்றேன். இப்போ எவ்ரிதிங் வில் பி ஃபைன். பேசிக்ஸ்ல போய் பிரச்சனையே கிடையாது. ஹையர் மாடல்ஸ் போகும்போது பேசிக்ஸே உங்களுக்கு வந்து இதா இருக்காது. அண்ட் ஹையர் ஆர்டர் மாடல்ஸ் நம்ம எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சரியோ தப்போ ஆன்சர். யாருமே உங்களை வந்து இது கூட தெரியலன்னு யாரும் உங்களை கேட்டதே கிடையாது.
இது வரைக்கும் நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. இட்ஸ் ஓகே டு மேக் மிஸ்டேக்ஸ், ரைட்டா? That's the mantra I've been following from day one. It's okay to make mistakes, but if you are not willing to make mistakes, I won't be able to help you beyond a point. Okay, so Rich என்ன பண்ணது? It's adding the error component, right? Output எப்படி இருக்கு ரிச்சுக்கு? So let us say ஒரு higher order dimension இருக்கு, m1 x1 plus m2 x2 plus m3 x3 plus up to mn xn. ஓகே, இந்த ஈக்குவேஷன் மேல நான் வந்து ஒரு ரிட்ஜ் ரெக்ரெஷன் அப்ளை பண்றேன். What will happen to m1 m2 m3? சரி, m1 m2 m3 ல என்னது முதல்? ஸ்லோப் சார். ஸ்லோப்ஸ், அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ், ரைட்? ஸோ நாம வந்து நேற்றே வந்து போனவே நம்ம வந்து எலாஸ்டிக் நெட் அது ரிசர்வேஷன் பார்க்கும்போது, ஓகே லெட்ஸ் கோ டு த கோட் அகைன். அதனால தான் நான் உங்களை வந்து கோடை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, நம்மளுடைய அவுட்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. See, there's a reason why I show you these. ரைட்டா? சும்மா வந்து டைம் பாஸ்க்கு நான் வந்து உட்காந்து அடிக்கல அதெல்லாம். ரன் ஆகி முடியட்டும். So you look at this. What happened? Give it a second, let it run. எங்க இருந்து ஓடிட்டு இருக்கு? Look at these. What are these? இதெல்லாம் என்னது? நம்ம என்ன எடுத்து வந்திருக்கோங்க? என்ன எடுத்து வந்திருக்கோம்? ஒவ்வொரு ஆல்பாக்கும் வேல்யூ செட் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு ஆல்பாக்கும் என்ன கோஎஃபிஷியன்ட் வருது அதான் எடுத்து வந்தோம், ரைட்டா? அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம் ரிட்ஜ் ரெக்ரெஷன்ல. கோஎஃபிஷியன்ட்ஸோட ஸ்கேல் எப்படி இருக்கு? higher value இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபாஸ்டா ஷ்ரிங்க் ஆயிருக்கா? -1000 become -40, while -500 had become what? -50 or something, -60. The change which is acting upon the higher coefficients is rapid, right? But எந்த பாயிண்ட்ல கோஎஃபிஷியன்ட்ஸோட வேல்யூ 0 ஆகும்? ரிட்ஜ்ல ஆகும். ரிட்ஜ்ல ஆகவே ஆகாது. இன்னைக்கு ஒன் பாயிண்ட் நீங்க என்னதான் ஆல்பா வேல்யூ கொடுத்தாலும் அல்லது என்னதான் லாம்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணாலும் ரிட்ஜ்ல 0 ஆகாது. ஏன் ஆகாது? ஏன்னா ஈக்குவேஷன் படி டினாமினேட்டர்ல லாம்டாவோட வேல்யூ டினாமினேட்டர்ல இருக்கும். சரியா? நீங்க எவ்வளவு பெருசா லாம்டா வேல்யூ கொண்டு போனாலும் டினாமினேட்டர்ல டிவைட் பண்ணும்போது 0 வராது. ஓகே, see இதெல்லாம் start preparing. Okay, we have been into this session for சொல்றதுக்கு என்ன கண்டே பிடிச்சிருவோம் பாருங்க. இவ்வளோ செஷன்ஸ் நீங்க ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணிட்டீங்க. ஏப்ரல்லே ஆரம்பிச்சிட்டோம் சார். ஏப்ரலோ மே எத்தனை செஷன் நீங்க அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்றது தான் क्वेश्चन. ஓகே, you guys have already completed almost 21 sessions. Okay, இன்னைக்கு we are 22. We started on 15th April, ரைட்டா? ஏப்ரல் முடிஞ்சு மே முடிய போகுது.
1.5 மாசம் ஆயிடுச்சு. We are still in basics. Okay, you guys have to start understanding this because இதுக்கு அப்புறம் வரக்கூடிய மாடல்ஸ் எல்லாம் I won't say that advanced, but they do need these basics. எப்படி இன்னைக்கு வந்து நம்ம மிஷின் லேர்னிங் மாடல் போடும்போது கோட் அடிக்கும்போது எப்படி வந்து நமக்கு EDA-ஓட ப்ராசஸோ ஒரு ஃபீச்சர் செலெக்ஷனோட ப்ராசஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ ஷுட் பி ஏபிள் டு அசோசியேட், ஓ இதைத்தான் நம்ம அங்கே பண்ணோம் அப்படின்றது. அந்த மாதிரி எப்படி அது தேவைப்படுதோ இந்த எல்லா மாடல்ஸும் ஒன்னோட ஒன்று சப்போர்ட்டடாக தான் இருக்கும். யூ கேன் see these are things I have planned. And இதுல உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய மாடல்ஸுக்கு எனக்கு லேர்னிங் மெட்டீரியல் கிடைக்கல, டீச்சிங் மெட்டீரியல் கிடைக்கல. நம்ம எங்கேயா போய் பார்த்து ரெஃபர் பண்ணி சொல்லணும் இல்லையா, ஒரு சில மெத்தட்ஸ்லாம் டீச்சிங் மெட்டீரியல் கிடைக்கல. You have to understand ஒவ்வொரு நான் ஆக்சுவலி ஓவராலா பிளான் பண்ணது 25 செஷன்ஸ் தான் அதுல வந்து போடணும். இப்பவே பாருங்க 649 பிகாஸ் ஒவ்வொரு மாடலுக்கும் we are spending geometric intuition ஒரு நாள், மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷனுக்கு ஒரு நாள், தேவைப்பட்ட மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் 2 நாள், அதுக்கப்புறம் கோடு. இதுதான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வரோம். ரைட்டா? ஸோ யூ கைஸ் ஹேவ் டு ஸ்டார்ட் என்ன சொல்றது learning, start remembering these things. Okay, சரி. ஸோ இப்போ வந்து நீங்க லாம்டாவோட வேல்யூ என்ன பண்ணாலும் இந்த M1 கோஎஃபிஷியன்ஸோட வேல்யூ குறைய போறது இல்லை. ஓகே, ஒரு கொஸ்டின், எதுக்கு ஹையர் வேல்யூ கோஎஃபிஷியன்ஸ் மேல பிரிட்ஜ் ரெக்ரெஷன் இவ்வளோ அக்ரெசிவா வேலை பார்க்குது? How is this particular activity making sure your model is not overfitting? எரர் காம்பனன்ட் வந்து நம்ம வைக்கும்போது ஹையர் ஆர்டர்ல சின்ன எரர் காம்பனன்ட் வச்சாலும் டிராஸ்டிக்கா அது ஒர்க் ஆகும். சின்ன இதா இருக்கும்போது அதை டிவைட் பண்ணும்போது கம்மியா இருக்கும். அதனால அப்படியாண்ணா? சார் ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங் தானே சொல்லுவாங்க. அதான் எப்படி எதனால ஹையர் வேல்யூ கோஎஃபிஷியன்ஸ் மேல உங்களுடைய ரிட்ஜ் ரெக்ரெஷன் இவ்வளோ அக்ரெசிவா ஸ்கேல் டவுன் பண்ணுது, ஆக்ட் பண்ணி ஸ்கேல் டவுன் பண்ணுது, ஸ்விங் பண்ணுது? சார் இப்போ கோஎஃபிஷியன்ட் 400ன்னு இருக்கு, லாம்டா வேல்யூ 0.1 இருக்கு. 400ல 0.1 பயங்கரமா கம்மியாகும், அதே வந்து 4ல 0.1னா கம்மியாகும். அப்படி அதுவும் ஒரு இதுதான். லைனோட ஈக்குவேஷன்னா நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துருக்கோம், எம்மோட வேல்யூ அதிகமாக இருந்தா என்ன ஆகும்? ஓவர் ஃபிட் ஸ்லோப் ஏறும், ஓவர் ஃபிட் ஆகும். ஸோ ஓவர் ஃபிட்டிங்கை குறைக்கணும்னா அந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய எம்மோட வேல்யூவை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இந்த இடத்துல ஒரு எம் இருக்கு, ஓகே. இந்த இடத்துல லெட்டஸ் இங்க வந்து எம்மோட வேல்யூ 10, இதோட வேல்யூ 1000. இப்போ எந்த சைடு உங்க மெஷின் லேர்னிங் மாடல் ஓவர் ஃபிட் ஆகும்? M2 சைடு, கரெக்டா? அப்ப இதோட கோஎஃபிஷியன்ட் சம்வேர் அரௌண்ட் மிடில் கொண்டு வரணுமா? கரெக்டா? That is why ridge regression acts more aggressive on the coefficients that are having higher impact on the system. புரியுதா? Okay, I am assuming you guys understood it. அடுத்த கிளாஸ் கேட்கும் போது தெரியாது முடிக்காதீங்க. ஓகே, அடுத்தது லாசோட ஃபீச்சர்ஸ் என்ன? இதுவும் ரெகுலரைசேஷன் தான். என்ன பண்ணும்? ரிச் மாதிரியே தான் லாசோ. என்ன ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன பண்ணும்? அது ஆல்பாவை நியூமரேட்டர்ல வச்சு ஆல்பா நியூமரேட்டர்ல வச்சா என்ன ஆகும்? அந்த ஃபீச்சரே ஆஃப் பண்ண முடியும். 0 வராது. ஏய் 0 லாசோல 0 ஆயிடும்ல. லாசோல ஒரு பர்టిక్యులர் ஃபீச்சர் வேணாம் அப்படினா கம்ப்ளீட்டா எம்பெடட் மெத்தட் ஃபீச்சர் செலக்ஷனுக்கு யூஸ் பண்ணோம் சார். 0 ஆயிடும் ஒரு ஃபீச்சர். obviously. எப்படி 0 ஆகுது? ஏன்னா லாம்டா வந்து நியூமரேட்டர்ல இருக்கு. நியூமரேட்டர் இது டினாமினேட்டர்ல இருக்கு. அதனால
when your lambda value becomes equal to your mean square error 0 ஆயிடும். 0 ஆயிடும். சரியா? So lassoல பிரச்சனை என்ன அப்படின்னா the way it selects the feature is very aggressive. நீங்க கொஞ்சம் லைட்டா லாம்டாவோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணீங்க, ஆல்பா வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலே ஒரு சில டைம் தேவையான ஃபீச்சர்ஸ் கூட பிடிச்சிட்டு போயிடும். ரைட்டா? So you keep on increasing the alpha value, தேவையான ஃபீச்சர்ஸும் போயிடும், தேவையில்லாத ஃபீச்சர்ஸும் போயிடும். So நமக்கு ஒரு மிடில் மேன் வேணும், someone who can say எந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் வேண்டான்னு, who is not as aggressive as lasso regression. ரைட்டா? இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், எலாஸ்டிக் நெட்டை கொண்டு வந்தோம். புரியுதுங்களா? சாரி, இன்னொரு தடவை சொல்லுங்க. சரி, ரிட்ஜ் ரெக்ரெஷன் அக்ரெசிவா உங்களுடைய கோஎஃபிஷியன்ஸை கம்மி பண்ணி கொண்டு வரும். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட ஃபீச்சர்ஸை 0 ஆக்காது. அன்வான்ட் ஃபீச்சர்ஸை எப்போ பார்த்தாலும் ரீட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் லாசோ ரெக்ரெஷன் அப்படி கிடையாது. உங்க ஃபீச்சர்ஸை அன்வான்ட் ஃபீச்சர்ஸை எலிமினேட் பண்ணிடும். ஆனா அதோட எலிமினேஷன் ரேட் வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். திடீர்னு அட் சர்டன் பாயிண்ட்ல எது தேவையான ஃபீச்சர் எது தேவையில்லாத ஃபீச்சர்லாம் பார்க்காம சட்டன் எலிமினேட் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக அத பேலன்ஸ் பண்ணணும். எனக்கு ஃபீச்சர் செலக்ஷனும் நடக்கணும், என்னோட கோஎஃபிஷியன்ஸ் தேவையான கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எனக்கு ரீடைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக நாம கொண்டு வந்தது எலாஸ்டிக் நெட், which is a combination of ridge and lasso. சரியா? நார்மலா ரிட்ஜோ லாசோ, ரிட்ஜோட காஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன? j theta x y minus y x yi minus y cap summation of y equal to 1 to n. இதனை ஈக்குவேஷன்ல இருக்கணும், yi y cap ல சொல்ல கூடாது. okay y minus y cap whole squared xi minus plus lambda m squared. m square நான் போடுறேன். m ஸ்கொயர்டுமே வந்து ரொம்ப ஸ்லோ வச்சுதான் அழிட்டோமோ, சைட் கட்டிட்டு எல்லோட வேல்யூ என்ன? summation of y equal to 1 to n y minus y hat yi minus y hat the whole square. இந்த டேர்ம் என்ன? y minus y hat இது என்ன டேர்ம்? மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்றோம். இது என்ன டேர்ம்? actual minus predicted residual error. yeah what is this? mean square error. okay yes sir. அதானே? ஓ MSc 1/2m வரும். ஆமா, அந்த ஸ்கொயர் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா கீழ வரும்ல. 1/2n 1/2 அது இங்க ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 முன்னாடி வரும். அது காம்பன்சேட் பை 1/2 போட்டுறோம் டிவைடட் பை n. that is the mean square error. yes ரைட்டா? சோ நம்ம அந்த 1/2 n வந்து கண்டுக்கிறதே கிடையாது. பட் ஸ்டில் the system does the same. ஏன் இந்த 1/2 n doesn't make any impact? இது ஏன் எந்த இம்பாக்டும் கொடுக்கிறது இல்ல? ஏன்னா அது ஒரு ஸ்கொயரை எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அது ஸ்கொயரை எலிமினேட் பண்றதுக்கு மட்டும் தானே சார் யூஸ் பண்றோம். this is a constant. டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட்க்கு என்ன வேல்யூ இருக்கும்? என்ன இம்பாக்ட் இருக்கும்? ஒரு இம்பாக்ட் இருக்காது இல்ல? ஓகே கரெக்ட்டா? டிஃபரன்ஷியேட்னா கான்ஸ்டன்ட் பிளஸ் இம்பாக்ட் இருக்காது. வேரியபிள்ஸ் மட்டும் தான் இம்பாக்ட் இருக்கும். டோ எல் பை டோ பீட்டா போட்டனா பீட்டாக்கு மட்டும் தான் இம்பாக்ட் இருக்கும். அதனால இது வந்து நம்ம ஐடியலி பாத்தீங்கன்னா லாஸ் ஃபங்க்ஷன் அப்படினா இதான் லாஸ் ஃபங்க்ஷன். உங்களோட சிம்பிள் என்ன சொல்லணும்? ஓகே ஓகே லாஸ் ஃபங்க்ஷன் நீங்க எழுதுனீங்க அப்படினா ஐடியலி இதுதான் லாஸ் ஃபங்க்ஷன். பட் நம்ம ஆரம்பிக்கிறது இங்க இருந்து ஆரம்பிப்போம். நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி கொண்டு வரும்போது இந்த மாதிரி வரும்ன்றதால we don't bother saying இதான் உங்களுடைய மீன் ஸ்கொயர் எரர். சரியா? இது கூட லாம்டா m ஸ்கொயர் ஆட் பண்றோம். இப்போ இதுவே எலாஸ்டிக் நெட்டா இருந்தா இது கூடவே உங்களுடைய லாசோ ரெக்ரெஷனோடவே ஆட் பண்ணணும்.
So lambda becomes lambda 1. Lasso regression உடைய lambda 2 plus Modulus. lambda 2 modulus m. of M. M. Absolutely. Where m is equal to Slope. m என்னது? Coefficient. Coefficient M. Correct-ஆ? Yes. m அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்றது இட்ஸ் a combination of all the coefficients of all the dimensions. Okay? Okay. சரியா? சோ இப்போ இந்த lambda 1 and lambda 2 பொறுத்து தான் நம்மளுடைய எலாஸ்டிக் நெட் ரிஜா டிஃபரண்ட் ஒர்க் ஆதா லாசோ ஒர்க் ஆதா இல்ல காம்பினேஷன் ஆஃப் போத்தா அப்படின்றது தெரியும். ஓகே, consider like this, lambda 1 plus lambda 2 இந்த ரெண்டோட காம்பினேஷன் வேல்யூ ஆல்வேஸ் 1 ஆ இருக்கும். because elastic net என்றது ஒரு சிங்கிள் காம்போனன்ட், ஒரு சிங்கிள் மாடல், ரைட்? இதுல ரிட்ஜோட இம்பாக்ட் என்ன, லாஸோட இம்பாக்ட் என்ன, புரியுதா? Okay. சிம்பிள். ஓகே, இதான் எலாஸ்டிக் நெட். எலாஸ்டிக் நெட் இஸ் ஈக்குவல் டு lambda 1 times ridge Lambda 2 times lambda 2 times lasso. lasso. சரியா? இப்போ என்ன வரணும், எனக்கு lambda 1 lambda 2 கால்குலேட் பண்ணா 1 ன்னு வரணும். either it can be 0.5 times ridge plus 0.5 times lasso or 0.1 times ridge plus 0.9 times lasso or 0.9 times ridge 0.1 times lasso. But it should be a combination. அந்த காம்பினேஷன் வந்து 1 குள்ள தான் இருந்தாகணும். எலாஸ்டிக் நெட் நீங்க கொடுக்கும்போது நீங்க பாப்பீங்க, நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது you guys will be seeing that. இப்போ இந்த ஃபேக்டர்ல இருக்கு 0.1 ridge 0.9 lasso அப்படின்னா என்னோட அவுட்புட் எப்படி இருக்கும்? How will my elastic net behave? Lasso ஜாஸ்தியா இருக்கும்ல சார்? It will behave more like a lasso regression rather than a ridge regression. இந்த மாதிரி இருந்தா பேலன்ஸ்ட், ரெண்டோட காம்பினேஷன் அதான் சார். பேலன்ஸ்ட். சரியா? நம்மளுடைய டேட்டா செட்டை பொறுத்து ஓகே நம்மளுடைய இந்த பாராமீட்டர்ஸை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நார்மலா எலாஸ்டிக் நெட் கொடுக்கும்போது L1 வெயிட் மட்டும் தான் கொடுப்பீங்க ப்ரோக்ராம்ல. ஏன்? lambda 1 வெயிட் மட்டும் தான் நார்மலா ப்ரோக்ராம் பண்ணும்போது கொடுப்போம், lambda 2 வெயிட் கொடுக்க மாட்டோம். ஏன்? ஏன்னா பேலன்ஸ் அதுவாகவே இது பண்ணிக்குமா சார்? இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க. ஓ 1 மைனஸ் அது போய் எடுத்துக்கும், கால்குலேட் பண்ணிடலாம். 1 மைனஸ் என்ன வேல்யூவோ அதுதான் 1 minus lambda 1. 1 தான். அது கொடுக்க வேண்டியது இல்லை, அதுக்கே தெரியும். சரி, இன்னும் போக மேக்ஸ் எல்லாம் நிறைய வருது. No, see, not just for laughing, உண்மையிலே மேக்ஸ் நிறைய வருது. இந்த சிக்மா இல்ல சார், ஆனா ஆக்சுவலா நீங்க சொல்லி கொடுக்கும்போது ஒண்ணும் புரியாத மாதிரி தான் இருக்கு. அப்ப 2 தடவை வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா புரியுது, அதை அப்ளை பண்ணும்போது நிறைய புரியுது. எக்ஸாக்ட்லி. ஓகே, சரி, அதனால தான் லைக் ஐ செட், உங்களுக்கு தெரியல அப்படின்னா unless until you guys respond to my questions I wouldn't know you guys are having a trouble அப்படிங்கிறது. ரைட்டா? தப்பானாலும் பரவாயில்ல, எந்த ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க, I will be able to correct you. சொல்லவே இல்லை. இது வந்து உங்களுக்குன்னு இல்லை, எந்த ஒரு ட்ரைனிங் சென்டர் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு இஷ்யூ இருக்கும். பசங்க வந்து தெரியுதா புரியுதான்னு கேட்கும்போது வாயே திறக்க மாட்டாங்க. ஸோ த ட்ரெயினர் வில் அஸ்யூம் என் கிளாஸ் ரொம்ப நல்லா போகுது போல இருக்கு, உண்மையிலே எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு போல. பிகாஸ் எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு பி சக்சஸ்ஃபுல் இன் தேர். ஒரு ட்ரெயினருக்கு சக்சஸ் என்ன, கிளாஸ்ல அவர் நடத்துற எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்றதுதான். ரைட்டா? யாருமே எனக்கு புரியலன்னு சொல்லலன்னா the default answer, that's a hypothesis testing, right? When there's no one challenging the hypothesis, the null hypothesis by default gets accepted. எனக்கு null hypothesis என்ன, my training session is successful.
there's no challenging factor, the hypothesis is accepted. Okay va? So unless until someone says இல்ல எனக்கு புரியல, இல்ல எனக்கு அங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நாய்ஸ் இருக்குன்னு தெரியாத வரைக்கும் your model will think yes, என் மாடல் கரெக்டா இருக்காது, பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறேன், பையன்லாம் அவுட்புட் வரும்போது எக்ஸாம் எழுதும்போது தான் தெரியும் நோ படிக்கிறேன் ரியல் வேர்ல்டு தான் மாடல் வேலைக்கு ஆகல அப்படிங்கிறது. புரியுதா? ஸோ இட்ஸ் ஓகே. ஓகே, ஒன்லி when there's a noise, only when there's a என்ன சொல்றது query or புரியல அப்படின்றது வந்தாதான் மாடல் will stabilize. இல்லைன்னா மாடல் will get again ஏன் மாடல் ஓவர்ஃபிட் ஆகிடும். Okay, no, seriously, you guys are okay. This is the point. Consider this as a statistical experiment. That all these 25 classes which I have taken, if I say my training method is not challenged even one single time, and every one of you are producing a good output, which means you guys are the statistical point, right? Appo a model better perform panadunda enoda idha. So now like when I scale the same model to from 8 of you guys to 800 of you, a model perform pannu அப்படின்றதான assumption. Yes sir. Because என் டேட்டா பாயிண்ட்ல நீங்க எல்லாருமே சக்சஸ் டேட்டா பாயிண்டா இருக்கீங்க. You guys are the control group, you are the training data. ரியல் வேர்ல்ட்ல என் மாடலை டிப்ளாய் பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க ஓவர்ஃபிட் ஆகி உட்காந்துருக்கும், அங்க எல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு அவுட்லேஸ் பயங்கரமா உட்காந்துருக்கும். ரைட்? That is why we make sure என் மாடல் கரெக்டா தான் ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத நாம, that's why we are making sure to happen. So இதுல வந்து feedback, this is the feedback loop. I am every time asking ஒர்க் ஆகுதான்னு கேட்கிறேன் இல்லையா? This is the feedback. எனக்கு ஃபீட்பேக் வந்து எல்லாமே பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதுக்காக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டே வந்தீங்கன்னா அந்த மாடல் will get set in that pattern, right? அதுக்கு வந்து அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டே இருக்காது, எல்லாமே பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தானே. அந்த மாடல் வந்து yes, also model will be set in certain point saying yes, this is working perfect அப்படின்னு சொல்றது. ஸ்கேல் அப் பண்ணப்போ பிரச்சனை வரும். This happens to everyone, not just the training. நீங்க உங்க machine learning மாடல் ட்ரெயின் பண்ணும்போது ஒரு reinforcement learning போறோம், ஓகே, என் மாடல் ஒரு அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்குது, அந்த மாடல் நீங்க வேலிடேட் பண்ண தப்பா தான் பண்ணிருக்கீங்க, ஆனா நீங்க கரெக்ட்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க, you have positively reinforced it when it is supposed to be negatively reinforced. There's no reinforcement. என்ன பண்றீங்க? Your model will keep on doing the same thing again and again and will eventually think okay, என்னோட work correct அப்படினு சொல்லிட்டு. ரைட்டா? So okay, எங்க நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேச. So point is learn, associate and let's move forward. சரி, லாசோ வந்து மொத்தமா இவ்வளவுதான்பா. இன்ட்யூஷன், ஜியோமெட்ரிக்கல் இன்ட்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷன் இவ்வளவுதான். இஃப் யூ நோ ரிட்ஜ் அண்ட் லாசோ, எலாஸ்டிக் நெட், இவ்வளவுதான் மொத்தமே ஈக்குவேஷன். இல்ல மேத்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் சார்? எங்க உங்களுக்கு வந்து நீங்க ரிட்ஜோ ரெகுலரைசேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல யூ கேன் ட்ரை ஃபார் எலாஸ்டிக் நெட். எலாஸ்டிக் நெட்ல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. L1 காம்போனன்ட் வந்து 0 ஆக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? L1 0 ஆக்கிட்டோம்னா lambda 1 21. Lambda 2 L1 0 ஆக்கிட்டா என்ன ஆகும்? lambda 2 equal to L2 என்ன எதோட கோஎஃபிஷியன்ட்? L2 lambda 2 சார். lambda 2 எதோட கோஎஃபிஷியன்ட்? சார் லாசோ. இந்த இடத்துல லாசோ mod யா இருக்குது 4 லைன் ஈக்குவேஷன். இத பாருங்க, ஸ்கிரீனை பார்த்து சொன்னாலே ஆன்சர் வந்துரும். L1 0 ஆக்கிட்டா what will your model become lasso. L2 0 ஆக்கிட்டீங்கன்னா what will your model become? ridge. L1 1 ஆக்கிட்டீங்கன்னா what will your model become? 1 ஆக்கிட்டோம்னா 0. என்னது? சைடு போயிடுச்சுனா 0, lambda equal to 0 ன்னு வரும். L1 1 ஆக்கிட்டா உங்க மாடல் எப்படி பிஹேவ்? L1 1 ஆக்கிட்டா the அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க.
ஓகே டேக் சார். திஸ் ஈக்குவேஷன் L1 lambda 1 நான் 1 ஆக்கிட்டேன். அப்ப lambda 2 வேல்யூ என்ன? 0. 0. அப்போ இந்த மாடல் எதுவா ஒர்க் ஆகும்? Ridge. ரிட்ஜ். சரியா? இது வந்து என்ன சொல்றது? see you simple. ரைட்டா? குட்டியோண்டு வந்து இத்தனோண்டு மேத் தானே. lambda 1 lambda 2 equal to 1. சரியா? lambda 1 0 ஆயிடுச்சுன்னா lasso. lambda 2 0 ஆயிடுச்சுன்னா ridge. ரிட்ஜ். அப்ப lambda 1 0 ஆயிடுச்சுன்னா என்னது? see lambda 1 1 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? lambda 1 ஆயிடுச்சுன்னா இப்பதான் சொன்னமே சார். lambda so what happens? lambda 1 இந்த இடத்துல lambda 1 போடுவோம், அந்த இடத்துக்கு போய் -0 ஆயிடும் சார். lambda 2 -0 ஆயிடும். which So means lambda by 1ல பிஹேவ். ridge. ஓகே சரி, நம்ம கோடா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பண்ணும்போது you guys will understand. see just because I am talking all this math, எனக்கு see ரெண்டு விஷயம் நீங்க இதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மேத் வந்து I have a inherent என்ன சொல்றது அட்வான்டேஜ். நான் என்னோட இன்ஜினியரிங்ல வந்து I would have told you right, I had a lot of arrears, standing arrears, right? ஆனா ஒரு தடவை கூட M1 M2 M3 M4 ன்னு அரியர் வச்சதே கிடையாது. not even once. ரைட்டா? அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிளாஸே போகாம I have successfully cleared it. ஓகே, அது ஒண்ணு. இன்னொன்னு I practice. ஓகே, என்னதான் எனக்கு இன்ஹரண்டா I have all the advantages இருந்தாலும் I practice. எப்படின்னு வச்சுக்கோ, இன்னைக்கு காலைல நான் 4 மணிக்கு எந்திரிச்சு I have watched now. நம்ம உங்ககிட்ட காட்டுறதுக்கு என்ன இந்த பாருங்க, இந்த பார்த்தீங்களா, I have watched these many videos on Elastic Net today morning before coming into your session. சொல்றதுக்கு என்ன, it's not one video I take it, I always go through multiple authors. ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் I always proceed. ஓகேவா? என்னாச்சு, நான் எடுத்து வச்சிடல. சொல்ல எலாஸ்டிக் நெட் நான் எடுத்து வச்ச கூட காணும். டோன்ட் மேக் மீ. ஒரே ஒரு நிமிஷங்க. அப்பா கிடைச்சிச்சு. காலையில எஞ்சி உட்காந்து இந்த கோடை ஃபுல்லா அடிச்சு வச்சிருக்கேன் பாஸ். காணும்னா அவ்வளவுதான். So you see the preparation it takes. It may look like வந்த உடனே நான் கடகடன்னு எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். That is not the case actually. Okay, I have to sit and prep myself. சரியா? அது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தாலும் that is not the case. I myself, to say honestly, ரிச் அண்ட் லாஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. பிகாஸ் நான் 15 டேஸ்க்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சாதான் மறுபடியும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்களுக்கு டீச் பண்ண முடியும். நான் படிக்காம புதுசா ஒரு மாடல் எடுத்து வரேன் அப்படின்னா 1 ஹவர்லாம் மாடல் படிச்சு என்னால டீச்லாம் பண்ண முடியாது. அந்த அளவுக்குலாம் எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ ஐ ஸ்டார்ட் லேர்னிங் வெரி ஏர்லி, அட்லீஸ்ட் ஒரு 20 டே. இன்னைக்கு நான் லாஜிஸ்டிக் நீங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னா லாஜிஸ்டிக் நான் 15 நாளைக்கு முன்னாடியே பார்த்து வச்சுட்டேன். இனி அடுத்த நான் கிளாஸுக்கு வரும்போது ஐ வில் ஸ்பெண்ட் 1 or 2 hours லேர்ன் இட். ஆர்கனைஸ் பண்றதுதான் எனக்கு வேலையே இருக்கும். எந்த டாபிக் அப்புறம் எந்த டாபிக் வரும், எங்க இருந்து அது அசோசியேட் ஆகி எங்க வருது, அந்த அந்த ஒரு ஆர்கனைசேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா தென் இந்த கிளாஸ் வில் கோ ஸ்மூத். ரைட்டா? ஸோ அதை நீங்க பண்றதுக்கு யூ guys should also prepare. ஓகே, சரி, எலாஸ்டிக் நெட் போயிடலாம். We are going to use the same data set. ஓகே, நம்ம இதுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த டயபெட்டிஸ் டேட்டா செட், அதே தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ பேக்கேஜ் வைஸ் எல்லாமே சேம் தான். ஓகே, எஸ்கியூஎல் டேட்டா செட்ல இருந்து டயபெட்டிஸ் டேட்டா செட் நான் எடுத்துக்கேன். NumPy, Pandas, Matplotlib, அதே தான் லீனியர் மாடல்ல இருந்து நம்ம ரிட்ஜ் லாசோ எல்லாமே எடுத்து போறோம்.
யூ ஆர் டேக்கிங் எலாஸ்டிக் நெட் as well. இதே பேக்கேஜ் குள்ள தான் எல்லாமே இருக்கு. எல்லாமே லீனியர் மாடல்ஸ் தானே. அதனால we are taking it. R2 score எடுத்துக்கோம் and train test splitter. இதுதான் நமக்கு தேவையான பேக்கேஜ் at any given point. ரைட். இந்த டிஃபால்ட் பேக்கேஜ் வந்து numpy pandas matplotlib. sklearnல நமக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கணும். மெஷின் லேர்னிங் போறீங்கனாலே உங்களுக்கு இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் கண்டிப்பாக தேவைப்படும். கரெக்ட்டா? ஓகே, நம்மளுடைய டேட்டா செட்டை now we are going to load. இதெல்லாம் நான் ஏன் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா சொல்றேன் அப்படின்னா போன 2 தடவையா நம்ம வந்து இதே வேலையை பார்த்துருக்கோம். ஓகே, இதான் நம்மளுடைய டயபெட்டிஸ் டேட்டா செட். SQLல இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் டேட்டா செட். நமக்கு தெரியும் டார்கெட் தான் வந்து அவுட்புட் ஃபீச்சர். ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாவை ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் பண்ண போறோம். சரியா? ஸோ நம்மளுடைய SQL ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் வச்சு டேட்டாவுடைய இன்புட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் டேட்டால இருக்கு, அவுட்புட் ஃபீச்சர்ஸ் எல்லாம் டார்கெட்ல இருக்கு. டெஸ்ட் சைஸ் 0.2 கொடுத்துருக்கோம். அப்போ என்னோட ட்ரைனிங் டேட்டா சைஸ் என்ன? 80% 80% ட்ரைனிங் டேட்டா, 20% டெஸ்டிங் டேட்டா. ஒரு ரேண்டம் ஸ்டேட் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ M1 எடுத்துக்கிறோம். M1 எடுத்து நாம ஃபிட் பண்றோம் நம்ம டேட்டா வச்சு. ஸோ இந்த M1 பாத்தீங்கன்னா ஆல்பான்னு ஒரு வேல்யூ இருக்கு பாத்தீங்களா? ஆல்பா என்னது? 0.2. That is hyperparameter. L1 ratio ஒன்று இருக்கு பாத்தீங்களா? What does this define? Lambda value, sir. எந்த லாம்டா வேல்யூ? லாஷோ L1 L2 இல்ல ஒன்னு கொடுப்போம் சார். L1 ஓடது கொடுத்தா போதும், L2 அதே கண்டுபிடிச்சுக்கும். ஐ மீன் lambda 1. வந்து 0.5 னு கொடுத்துக்க. அப்ப என்ன இந்த மாடல் எப்படி பிஹேவ் ஆகும்? 50-50 பேலன்ஸ். the combination of Lugge and Lasso. ரைட்டா? நாம இதெல்லாம் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து we'll figure out. ஸோ இப்போ நான் எக்ஸ் டெஸ்ட்டை கொடுத்து ப்ரெடிக்ஷன் எடுக்கிறேன். இதில் R2 ஸ்கோர் பார்த்தோம் அப்படின்னா .4 வந்திருக்கு. ஓகே, அண்ட் இதோட கோஎஃபிஷியன்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் இதோட கோஎஃபிஷியன்ட். எத்தனை இன்புட் ஃபீச்சர் இருக்கு நமக்கு? எத்தனை இன்புட் ஃபீச்சர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 10 இன்புட் ஃபீச்சர். 10 இருக்கு. 10 ஃபீச்சர் இருக்கு சார். ஓகே, ஸோ இப்போ இந்த கோஎஃபிஷியன்ஸை நான் பிளாட் பண்றேன்னு வைங்களேன். இப்போ லாம்டாவோட வேல்யூ L1 வேல்யூ என்ன எடுத்துக்கோம்? 0.5 எடுத்துக்கோம். ரைட்டா? 0.5. நான் பிளாட் பண்றேன். இதுதான் என்னுடைய கிராஃப். என்னுடைய R2 ஸ்கோர் வந்து 0.5 இருக்கும்போது 0.44 இல்ல 0.044 இந்த டேட்டாக்கு தப்பா பெர்ஃபார்ம் ஆகுது. பட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீச்சர்ஸ் கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் நீங்க பாருங்க. ஓகே, now உங்களோட பண்ண அதே தான். நம்ம L1 வேல்யூஸை அரேல இருந்து எடுத்துக்கலாம். வேரியஸ் L1 வேல்யூஸுக்கு இந்த மாடல் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதே தான் பண்ணியிருக்கேன். உங்களோட நம்ம இந்த L1 ஸ்கோர் வந்து தனியாக எடுத்துக்க மாட்டோம். கோஎஃபிஷியன்ட்ஸ் R2 ஸ்கோர்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஓகே, L1 ஸ்கோர் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? 0லேருந்து ஆரம்பிச்சு 1 வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். 0, 0.1, 0.25, 0.5, 0.6, 0.75, 0.9 and 1. ஓகேவா? அது ரேண்டமா எடுத்துக்கலாமா சார்? இல்ல ரேஞ்ச் பாருங்க. 0லேருந்து 1 வரைக்கும் தான் இருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணதானே? அதான் 0ல இருந்து 1 வரைக்கும் நம்ம அதுவா இல்ல நம்ம கொடுக்கலாம். நான் கொடுத்ததுதான். why have I taken this way? 0லேருந்து 1 வரைக்கும் நான் ஏன் இது மாதிரி எடுத்து வந்திருக்கேன்? ஐட்ரேஷன் ரன் பண்ணும் சார். சாரி, ஐட்ரேஷன் அந்த ஐட்ரேஷன்ஸ் புரியுது. ஏன் நான் அந்த வேல்யூஸ் 0லேருந்து 1 வரைக்கும் எடுத்து வந்திருக்கேன்? ஏன்னா ஈக்குவல் டு 1. L1 ஆப்டிமல் ஏரியா ஈக்குவல் டு ஒவ்வொன்றா ஐட்ரேட் ஆகுமா?
அதான் லாம்டா வேல்யூ ஐட்ரேட் ஆகுமா? அப்ப என்ன ஆகும்? ஒவ்வொரு ஐட்ரேஷன்லயும் என்ன ஆகும்? இப்போ லாம்டா 10 அப்படின்னா லாசோவா ஒர்க் ஆகுமா? when lambda 0 லாசோல இருந்து என் மாடல்ல நான் கொஞ்சம் கொஞ்சமா ரிட்ஜ் வரைக்கும் மூவ் பண்ணிட்டே வரேன். மூவ் பண்ணி ஸ்லைட் பண்றீங்க. புரியுதுங்களா? 0 lambda 1 0 இருந்தா என் மாடல் எலாஸ்டிக் நெட் மாடல் will behave as lasso. lambda equal to 1 இருந்தா my elastic net model will behave as ridge. எந்த இடத்துல எப்படி வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் எப்படி டிராவல் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இதை நான் பண்ணிருக்கேன். ஓகே, புரியுதா? ஐ திங்க் I think I missed something. Elastic net ஓட L1 weightage கொடுக்கணும்ல. L1 ratio L1 score of 5. சரியா? ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ ஐ அப்படியே எடுத்துருக்கோம் எத்தனை ஐட்ரேஷன் அண்ட் L1 ஸ்கோரை வந்து இதில் வந்து நான் ஒவ்வொரு இதை எடுத்து வரேன். ஓகே, நான் ரன் பண்ணுறேன். to score up and load object is not sort of white, just white products. Yeah, that's I'm sure. இங்க ஒர்க் ஆகுது, இங்க ஒர்க் ஆகல. சரி, ஓகே, லெட்ஸ் நாட் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட். we will take a look at it. ஏதோ ஒரு எரர் இருக்கு, என்ன எரர்ன்றது எனக்கு தெரியல. ஓகே, இப்போ அதுதான் டீபக் பண்ணிட்டு இருக்க வேணாம். திஸ் இஸ் த சேம் கோட். சரியா? இப்போ நான் ஒன்னொன்னு எடுத்து நான் பிளாட் பண்ணியிருக்கேன். கோடை பத்தி இந்த டைம்ல கோடை பத்தி யோசிக்காதீங்க. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த மாடல் இஸ் பிஹேவிங். அதோட விசுவலைசேஷன்ஸை பாருங்க. ஓகே, உங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் L1 வந்து 0, L1 score 0 ஆகும். அப்ப என்னது? your model will behave almost like L1 score 0 னா lasso behave ஆகும். lasso. நான் ஆல்பா உங்களுடைய ஸ்கோர்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ண பாருங்க 0 1 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ண உங்களுடைய ஃபீச்சர் 0 ஆகுது. ஒரு ஃபீச்சர் தான் 0 ஆயிருக்கு. எவ்வளவு பெருசா நீங்க வேல்யூ போனாலும் சரி, ஃபீச்சர் செலக்ஷன் நடக்குது. இது 0 ஆயிடுச்சா? ஒரு ஃபீச்சர் 0 ஆயிடுச்சு. பட் மற்ற ஃபீச்சர்ஸ்ல ஷ்ரிங்க் தான் இருக்கே வழியா 0 ஆகல. பாத்தீங்களா? 4 could have been become -3. ஓகே, -2. எல்லாமே வந்து ஷ்ரிங்க் தான் ஆகுதே ஒழியா இட்ஸ் நாட் தட் அக்ரெசிவ். லாஸ்ல வர மாதிரி நான் வேல்யூ பியாண்ட் வந்து எல்லாத்தையும் கடை நான் 0 ஆக்கிடுவேன்ல, 0 ஆகல. although feature selection is happening, in fact இந்த feature 0 ஆயிடுச்சு. ஓகே, இந்த டேட்டா செட்டுக்கு கரெக்டான அவுட்கம் அப்படின்னு கேட்டா இது கிடையாது. பட் you have to understand how the model is working on the coefficients. So this is where the coefficients is. ஓகே, என்னுடைய lambda 1 வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ண இந்த பாருங்க இந்த ஃபீச்சர் எப்படி இதாகுதுன்னு. இந்த ஃபீச்சர் நோட் பண்ணுங்க. ஓகே, this feature eventually got eliminated, but மற்ற features எல்லாம் retain ஆயிருக்கு. இதுவே நீங்க lasso எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே தூக்கிடும். for the same இதுல ஒரு certain பாயிண்ட்க்கு மேல அது வந்து 0 ஆக்கிடும். லாஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குமா சார் இதுல? lassoல feature loss ஜாஸ்தி ஆகும். ஒரு பாயிண்ட்ல எல்லாத்தையுமே 0 ஆக்கிடும்.
beyond a point Oh, everything okay. will become zero. லாஸோல பார்த்துருப்பீங்க. You see, first iteration 0ன்னு இருக்கும்போது இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கு. 0.1 ஆக்கும்போதே எத்தனை ஃபீச்சர்ஸ் காணும் பாருங்க. 3. ஆமா நிறைய ஆல்பா கான்செப்ட். 1 ஆக்கும்போது பாருங்க ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸும் போயிடுச்சு. ஆல்பா when it went to 10 ஒரு ஃபீச்சர் மேல எல்லாத்தையும் ஜீரோ ஆக்கிடுச்சு. ஃபீச்சர் செலெக்ஷன்ல அது ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். அதோட அக்ரெசிவ்னஸை கம்மி பண்ணி ரிட்ஜோட பெர்ஃபார்மன்ஸையும் கொண்டு வந்து ரெண்டுக்கும் ஒரு பயாஸ்ட் ஒரு காம்பினேஷன் கொண்டு வரதுதான் எலாஸ்டிக் நெட். புரியுதா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் நீங்க ரிட்ஜ் அண்ட் லாஸை யூஸ் பண்ணீங்களோ அங்கே எலாஸ்டிக் நெட் போட்டுக்கிறது பெட்டர். எந்த அளவுக்கு உங்களுடைய செலெக்ஷன்ஸ் தேவை, உங்க மாடல் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத நீங்க டிட்டர்மைன் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் ரிட்ஜ் அண்ட் லாஸ். நாட் அன் இஷ்யூ. ஓகேவா? இதுதான் பாஸ் எலாஸ்டிக் நெட். இனிமே வந்து லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் இருக்கு ஒரு 3 days. அது முடிச்சாச்சுன்னா we are done with basics of machine learning. அதுக்கப்புறம் random forest, decision trees, support vector machines, reinforced learning. We go step by step. So basics of machine learning, I think it's safe to say we have completed it successfully. Once we are done with logistic regression. Okay, this is the basis for most of the regression model. Most of the learn, because math will be the same. Higher order dimensions everything derive பண்ணி கொண்டு வரீங்க and math mostly same ஆ தான் இருக்கும். இன்னும் லாஸோ பொறுத்த வரைக்கும் லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் once you are classification தான் sigmoid functions எல்லாம் வந்துச்சுன்னா டீப் லேர்னிங் வரைக்கும் அந்த sigmoid அதே தான் சார் அப்ளை ஆகுதுன்னு நினைக்கிறேன். சிம்பிளினியரும் பெர்செப்ட்ரான் மெத்தட் எல்லாம் வந்து உங்களுடைய டீப் லேர்னிங் வரைக்கும் வரும். சரியா? சி பேசிக்கா பாக்குறதுக்கு எல்லாம் தனித்தனியா பாக்குறதுக்கு பெருசா இருக்கும், நிறைய அந்த மாதிரி இருக்கும். பட் எல்லாமே ஒரு கோர்வை தான். அதனால தான் நான் எப்பவுமே சொல்றேன் அசோசியேட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ரீசன் அதான். ஓகே, உன்னோட இப்ப ஒன்னும் இல்ல, சிம்பிளா பிளைண்ட் ஃபோல்ட் யுவர் செல்ஃப், ஸ்டார்ட் திங்கிங் ஃப்ரம் சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் டு whatever we have discussed so far. இந்த 1.5 மாசம் நம்ம படிச்சத ஒரு ரன் பண்ணி பாருங்க. there will be a sequence. simple linear regression, அதோட enhanced multiple linear regression, அதுல உள்ள அந்த linearity problem solve பண்றதுக்கு தான் polynomial linear regression. ஓகே, gradient descent அதே மாதிரி தான். gradient descent வந்து நீ OLS போட்டனா உனக்கு computation power அதிகமா வருதுன்றதுனால OLS கொண்டு வருது, gradient descent கொண்டு வந்தோம். ஓகே, ஓவர் ஃபிட் ஆகுதுன்றதுனால ரிட்ஜ் ரெக்ரெஷன் கொண்டு வந்தோம். ஃபீச்சர் செலக்ஷனையும் கொண்டு வரலாம்னா லாஸோ கொண்டு வந்தோம். ஓகே, லாஸோ அக்ரெசிவா ஃபீச்சர் செலக்ஷன் பண்ணதுன்ற கம்மி பண்றதுக்காக எலாஸ்டிக் நெட் கொண்டு வந்தோம். See, it is always one problem getting solved and other one created. நான் எப்பவுமே சொல்றதா, நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம், அது அடுத்த ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி வைக்கும். ஓகே, சோ அதை சால்வ் பண்றதுக்கு நம்ம இன்னொன்னு கொண்டு வருவோம். என்ன சொல்றது, இது வந்து as far as I know சயின்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் தான். ரைட்டா? ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வரும், அந்த ஆன்சர்ல ஒரு ஷார்டேஜோ இல்ல அந்த ஆன்சர்லயே ப்ராப்ளம் இருக்கும், அதுல இருந்து நம்ம ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவோம், அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி முன்னாடி நம்ம போறதுதான் சயின்ஸ். ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல் எப்படி வந்தது? we all know volume of the ஒரு 3D ஆப்ஜெக்ட் கொடுத்தா வால்யூம் கண்டுபிடிக்க தெரியல எல்லாருக்கும். அப்ப ஆர்க்கிமெடிஸ் பிரின்சிபல் எதுக்கு வந்தது? ஒரு irregularly shaped ஆப்ஜெக்ட்டோட வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வால்யூம் ஆஃப் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும், வால்யூம் ஆஃப் கியூப் தெரியும், இது வால்யூம் ஆஃப் ஸ்பியர் தெரியும். ஒரு irregular ஆப்ஜெக்ட்டோட வால்யூம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் ஆர்க்கிமெடிஸ் கொடுக்கப்பட்ட ப்ராப்ளம். That's when he sat in the bathtub, தண்ணி வெளியே வந்து யுரேகான்னு கத்த ஆரம்பிச்சார். Science is always like that. You take a problem, solve it, you take another problem, again solve it. That is why data science is not having a template yet.
That is why you are still not having a finite number of machine learning models. பண்ணிருக்கலாமே, இவ்வளவுதான் 25 மிஷின் லேர்னிங் மாடல் தான் சொல்லிருக்கலாமே. மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் ஏன் and I'm sure ஒரு தடவை நல்லா ஒரு இடத்துல பண்றது அடுத்த தடவை திருப்பி அதே நல்லா பண்ணாது சார் வேற இடத்துல. So we create one more model. டேட்டால உள்ள ப்ராப்ளம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இன்னொரு மாடல் கிரியேட் பண்ணுவோம். அந்த மாடல் ஒரு செட் ஆஃப் டேட்டாவை பண்ணும். அதோட அட்வான்ஸ் டேட்டா வரும்போது அதுல என்ன ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணி வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஹையர் டைமென்ஷன் மாடல்ஸ். புரியுதுங்களா? எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஓகே, ஸோ எல்எல்எம்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் விஎல்எம்ஸ் வந்தது. ஸோ யூ டேக் அ லுக் அட் ஆல் தீஸ் கான்செப்ட்ஸ். ஒரு ப்ராப்ளம் சோர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எவால்வ் ஆன ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது எல்லாமே. இதா ஸோ பாருங்க, I would request you guys to learn from multiple authors. I may be wrong. Okay, I might have made mistakes. You can learn from multiple authors. In case நான் சொல்றதுல உங்களுக்கு டவுட்ஸ் வந்து இவன் கரெக்டாக சொல்லியிருக்கானா இல்லையான்ற டவுட் இருந்ததுன்னா இன்னொரு ஆத்தரை பாருங்க. Those are the things that will help you. Okay, சரி, அடுத்த கிளாஸ்ல லாஜிஸ்டிக் ரெகுலேஷன் பார்க்கலாம். சரியா? Okay, bye. Please do go through the recordings. So multiple times practice பண்ணதா. It took me around 5 to 6 years to understand this. என்ன சொல்ல, அந்த ஒரு கோர்வை இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது 2019 இருந்து 2024 வரைக்கும் ஆயிருக்கு. 2024 is when I confidently started okay machine learning நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. If you don't trust me, இதே சேனல்ல 2022ல நான் பண்ண ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட் வேணா நான் சொன்ன நம்பலாம் அப்படின்னா இந்த ஒரு அந்த ஒரு கண்டினியூட்டி தெரியாம நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்றத யூ கேன் செக். இந்த 31 வீடியோ பாத்தீங்களா, 2023ல நான் பண்ண வீடியோ. இதை நான் பண்ணும்போது மாடல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று கண்டினியூஸ் அப்படின்றது தெரியாம நான் பண்ண வீடியோ இது. You can go and see how those videos are and how our videos are right now. 2023 la irundhu 2024 2 years I have spent understanding these models, how these models are working, எப்படி ஒண்ணுல இருந்து ஒன்னு வந்ததுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது, ஓ அப்ப இதுதான் மெஷின் லேர்னிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. That's the proof. நீங்க வேணா போய் பார்க்கலாம். இப்ப நான் சொல்லி கொடுக்கறதுக்கு 2023ல நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்படி இருந்தது. So 2023ல நான் கோர்ஸ் போனேன். I started in 2021 or 2020 I think. சரியா? That's all. You guys can decide. Okay? See you all in the next class. Bye. Thank you, sir. Thank you, sir. Thank you. Bye. Thank you, sir.